ஸோ கைஸ் மீண்டும் அப்டேட் வீடியோக்கு வந்தாச்சு. ஸோ ஒரு மேசிவான அப்டேட்டோட தான் வந்திருக்கோம். ஸோ ரெசில்மேனியா 43 மெயின் ஈவெண்ட் இதாக தான் இருக்க போதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அதுக்கான பேக்கப் பிளான்ஸ் என்னன்றதே வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது போக மேஜர் சாம்பியன்ஷிப்பே ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. கூடவே சிஎம் பங்கோட நியூ லுக்ல இருந்து நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ண வேண்டியது இருக்கு. எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில் பண்ணிடுறா. ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்போ சொல்ற அப்டேட்ஸ் எல்லாம் ஷார்ட் புரிய வரும். சரி, ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விட்றோம். ஸோ ஸ்மாக்டவுன் ரிலேட்டட் தான். ஸோ இப்போதைக்கு கரண்டா ஸ்மாக்டவுனோட வியூஷிப் பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ஸ்மாக்டவுனோட ரேட்டிங்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 30% மேல வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நிறைய சோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது எப்போ நடந்திருக்குன்னா நம்ம ராண்டி ஆர்டன் டிவி ஆஃப் போனதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் கான்சிக்யூட்டிவா நடந்துகிட்டு இருக்குன்றதும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்டா ராண்டி ஆர்டன் இன்ஜுரி அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காரு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஆப்சன்ஸா இருக்காங்கன்றதை பார்த்திருந்தோம். அண்ட் ஆல்சோ ட்ரூ மேக்கின்டைரும் இப்போ வரைக்கும் கண்டா ஸ்மாக் டவுன்ல இல்ல. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கண்ட பெரிய மைனஸா போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் கோடியும் கந்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து ஸ்மாக் டவுன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அது பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் கிடைக்கல. இப்போ வரைக்கும் கண்டா அவங்க கான்ட்ரோவர்ஷியலான வின்னும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அதை ஒரு பக்கம் வச்சாலும் ராண்டி ஆர்டன் இல்லன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரீசனா வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது செல்டிக் வாரியர்ஸ் ஷேமஸ் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ இப்போதைக்கு கரண்டா ஷேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இன்ஜுரி அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்காரு. ஷேமஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்ட டிவி ஆஃப்ல இருந்திருந்தாருன்றதை நான் ப்ரீவியஸ் அப்டேட் வீடியோல மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ கண்ட ஷேமஸே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்காரு. ஷேமஸ் இப்போ கண்ட இன்ஸ்டாகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காரு. அவர் கொடுத்த அந்த போஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா WWE பெர்ஃபார்மன்ஸ் சென்டர் ஓர்லாண்ட்ல இருக்குல்ல. ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாவே அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காராமா. அண்ட் ஆல்சோ இப்போதைக்கு கரண்டா ரெக்கவரி ஆயிட்டேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சூனஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரிங் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஷேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேமஸ் எப்போ வருவாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் அந்த ஷேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்காரு. மூணாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பேலி ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ பேலிக்கு இப்போதைக்கு கரண்டா லைரா வெல்கிரியா கூட ஒரு டாக் டீம் ஃபியூட் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ மல்டிபிள் பர்சனாலிட்டின்ற மாதிரி ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டா பேலி பண்ணிட்டு இருக்காங்கன்றத பார்த்திருந்தோம். இப்போ வரைக்கும் கரண்டா பேலிக்கும் WWEக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அக்ரிமெண்ட் ரிலேட்டட் ஒரு சில இஷ்யூஸ் போயிருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் அப்டேட் நமக்கு ரெசில் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா WWE அண்ட் ஆல்சோ TKO இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பேலியை வந்து அவங்க கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கணும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பண்றாங்களாம். பட் இருந்தாலும் பேலி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அக்ரிமெண்ட் அண்டர் உடன்படலைன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மந்த்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பேலிக்கு அவங்களோட கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆக போகுது. TKOவும் WWE வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேலியை கம்பெனிலே வச்சுக்கணும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறாங்களாமா. பட் இருந்தாலும் பேலி அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி பண்ணலன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ பேலி லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்வன் வாலட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. அந்த இடத்துல பேலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்ட் கொடுத்திருப்பாங்க. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுடைய எண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் இல்லை. ஸோ எப்போ வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் WWE விட்டு போலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ஹிண்ட் இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரிய வருது. இப்போ ரிங்கண்டா பேலிக்கு 36 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்ட் ஆயிருக்காங்க. இப்போ ரிங்கண்டா பேலியும் WWE வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராப்பர் ஒரு அக்ரிமெண்ட் அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா வரலன்றதை சொல்லியிருக்காங்க. WWEக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேலி இருக்கணும்னு ஆசை. பட் பேலிக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ நாலாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் ஸோ சாம்பியன்ஷிப் ரிலேட்டட் தான். ஸோ WWE சாம்பியன்ஷிப் வின் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இப்போ இந்த சாம்பியன்ஷிப்புக்கே ஃபியூச்சர் இல்லைன்ற மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ கண்டா என்ன நடந்திருக்குன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா NXTல ஹெரிடேஜ் கப்ன்ற ஒரு சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. அதுக்கான கண்டெண்டர்ஸ் அண்ட் ஆல்சோ சாம்பியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருந்தாங்க. இப்போ வரைக்கும் கரண்டா என்ன சொல்லி வரைக்கும் கரண்டா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாம்பியன்ஷிப்பே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் பண்ணியிருக்காங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. WWE அவங்களுடைய ஷோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஹெரிடேஜ் கப் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வேக்கெட் ஆயிடுச்சு, அதாவது ரிட்டையர் ஆயிடுச்சுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஷோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் கரண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 சாம்பியன்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் கரண்டா அதை வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி டிஸ்கண்டினியூ பண்ண போறோன்றதை அவங்க பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. WWE சாம்பியன்ஷிப்கே ஃபியூச்சர் இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. ஃபைனலாக மெயின் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் கரண்டா சிஎம் பங்க் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ சிஎம் பங்க் அவருடைய நியூ லுக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும் கரண்டா பயங்கர ஃபோக்கஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பிசிக்கை வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து அப்கிரேட் பண்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்டர்ஸ்லாம் வந்து சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கு. அதாவது அதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாவே உடம்பு பில்ட் பண்ணிட்டாரு. ஸோ நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா உடம்பை ஏத்துன மாதிரி எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா லீனா இருப்பார் தலைவன். வந்து பார்த்தீங்கன்னா மசில்லாம் நல்லா பயங்கரமா பில்ட் அப் பண்ணி ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போட்டோஸ்ல எல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது. இதை பத்தி ஒரு TNA ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அதுல TNA ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா ரியான் நிமந்த்ன்றவர் தான். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெராய்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாருன்றதா சொல்லியிருக்காங்க. இதை பத்தி எக்ஸ்பேஜ்ல ஒரு போஸ்டாவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்காரு. அந்த ட்வீட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இதை மாதிரி நிறையவே பார்த்துருப்போம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெராய்டு யூஸ் பண்ணியிருக்காருன்றத டைரக்ட் ஷாட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அக்யூஸ் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் சிஎம் பங்க் இவ்வளோ ஷார்ட் டேர்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மசில் மாசம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பில்ட் பண்ணாருன்றது எனக்கு சத்தியமா தெரியல. ஒருவேளை தலைவன் ஸ்டெராய்டு தான் போட்டாப்லையோன்ற மாதிரி தான் இருந்துருந்துச்சு. பட் இருந்தாலும் இன்னும் நியூஸ் எதுவும் கன்ஃபார்ம் ஆகல அவர் ஸ்டெராய்டு யூஸ் பண்ணாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா வரல. பட் இருந்தாலும் இந்த TNA ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூஸ் மட்டும் தான் பண்ணியிருக்காரு. ட்ரஸ்டடா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனோ எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இதை பத்தி வந்து இது பண்ணல. ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றது சொல்லுங்க. ஸோ கைஸ் ஃபைனலா மெயின் அப்டேட்ஸ் பார்த்தலாம். அதில் ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெஸ்லிமேனியா 40 ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வரைக்கும் கரண்டா பழைய விஷயம் தான் பட் இருந்தாலும் இப்போ தோண்டி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா WWEயோட பிரசிடென்ட் நிக்கான் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ரெஸ்லிமேனியா 40ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதாக நடந்திருக்கு. பட் WWE தான் லாஸ்ட் மினிட்ல இது பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்லிமேனியால ரோமன் வர்சஸ் ராக் தான் நடக்க வேண்டியது இருந்துச்சு. WWE அது லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ரோமனே ராக்கே ஒரு டாக் டீம்ல போட்டு இது பண்ணி விட்டானுங்கன்றத வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாவே வந்து நம்ம WWE போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் கரண்டா நிக்கான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காரு. சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பிசினஸ் ஜேர்னலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்திருக்காரு தலைவர். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆயிருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கையும் ரோமனையும் வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தோம். அண்ட் ஆல்சோ நிறைய ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிஸ்கிரைப் பண்றாங்கன்னா நாங்கள் லாஸ்ட் மினிட்ல பிளான்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணோம்ன்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் அது கிடையாது, அது உண்மை கிடையாதுன்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோடி வர்சஸ் ரோமனை வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணுறதுக்கு ஐடியாவாக தான் இருந்துருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ராக் வந்து இன்டர்ஃபென்ஸ் கொண்டு வச்சு ரோமன் கூட டீம் அப் பண்ண வைக்கிறதுன்றது ஆக்சுவலி எங்கள் பிளானில் தான் இருந்துருச்சுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த பிளான்ஸ் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து லாங் டேர்மாக தான் பண்ணோம். ஸோ சும்மாலாம் ஒன்றும் ஃபேன்ஸ் எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து நாங்கள் ரோமனையும் ராக்கையும் டீம் அப் பண்ண வச்சு அப்படி எதுவுமே நாங்கள் பண்ணலைன்றதை நிக்கான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. பல நாள குழப்பங்கள்ல இருந்து இப்படி ஒன்று பண்ணி விட்டு இல்லடான்ற மாதிரி. பட் இருந்தாலும் இப்போ மனசு கொஞ்சம் அதான் நம்ம அப்கமிங் சம்மர் ஸ்லாம் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ இப்போதைக்கு கண்ட சம்மர் ஸ்லாமுக்காக 2 மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிட்டாங்க. ஒன்று மோஸ்ட் ப்ராப்ளி மெயின் ஈவெண்ட்டாகவே இருக்கும்ன்றதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டா WWE சைட்லேருந்து லிவ் மார்கன் வர்சஸ் யோஸ்கேக்கான விமன்ஸ் வேல்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா WWE இப்போ வரைக்கும் கரண்டா லாக் பண்ணி வச்சிருக்காங்களாமா. இது ரிலேட்டட் அப்படியே நமக்கு செல்ஃப் மேட் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் மேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டா லிவ் மார்கன் வர்சஸ் யோஸ்கேக்கான மேட்ச் வந்து வேர்ல்ட் டைட்டிலுக்காக நடக்கலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதுவே மென்ஸ் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் நம்மளுடைய சித்ரான்ஸ்க்கான வேல்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம்ல நடக்கலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த மேட்சஸ் எல்லாம் எக்ஸ்பெக்டடா இருக்கலாம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த இடத்துல மேட்சஸ் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணல, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் தி ரிங் அண்ட் ஆல்சோ குயின் ஆஃப் தி ரிங். ஸோ இவங்க 2 பேர் டோர்னமெண்ட் வின்னர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்லி குயின் ஆஃப் தி ரிங் டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்கே வின் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ மென்ஸ்க்கான கிங் ஆஃப் தி ரிங் டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சித்ரான்ஸ் வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவரட்டியா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ குயின் ஆஃப் தி ரிங் வின் பண்றதுக்கு ஃபேவரட்டியா யூஎஸ்கே இருக்காங்க. கிங் ஆஃப் தி ரிங் வின் பண்றதுக்கு சித்ரான்ஸ் பயங்கர ஃபேவரட்டியா இருக்காங்க. என்ன நடக்குதுன்றத பொறுமையா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ இந்த 2 மேட்ச் வந்து லாக் பண்ணியிருக்கதா சொல்லி ஃபைனலி மெயின் அப்டேட். ஸோ ரெஸ்ல்மேனியா 43 ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ ஒரு லாங் டர்மாவே வந்து பார்த்தீங்கன்னா WWE பிளான் பண்ணியிருக்காங்கன்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி WWE என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ இந்த விஷயம் நடக்கலைன்னா நம்ம பேக்கப்பாவும் ஒரு பிளான் போட்டு வச்சுக்கலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருக்காங்களாமா. இது ரிலேட்டட் அப்டேட் நமக்கு செல்ஃப் மேட் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. WWE எக்ஸிக்யூட்டிவ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்களாம். WWE ஆக்சுவலி அங்கே என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ரெஸ்ல்மேனியா 43 வந்து பார்த்தீங்கன்னா சவுதியில் நடக்க போது சவுதி ஆடியன்ஸ் வந்து மட்டும் இல்லாம சவுதியோட நிறைய அபிஷியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராக் வேணும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. அண்ட் ஆல்சோ ராக்குமே என்ன சொல்லிட்டாருன்னா இதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு மேட்ச் தான் கம்ப்ளீட் பண்ணுவேன், அதுவும் என்னோட ரிட்டையர்மெண்ட் மேட்சா தான் இருக்கும்ன்றத ராக் சொல்லிட்டதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் அதனால WWE என்ன பண்ணலாம்னா ஸோ ராக் வர்சஸ் ரோமனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவுதியில நடத்தி விடுறோம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா WWE ஃபர்ஸ்ட் பிளானா இது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்காங்களாமா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கணும்ன்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்காங்களாமா. சப்போஸ் கடைசி நேரத்தில் ராக்குக்கும் ஸோ WWE மேனேஜ்மெண்ட்டுக்கும் அக்ரிமெண்ட் அண்டர் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகலைன்னா நம்ம ரோமன் வர்சஸ் ஒபாஃபெமே மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணி வச்சிடலாம். ஸோ வேல்யூ சாம்பியன்ஷிப்காக வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணி விட்டுறலாம்ன்ற மாதிரி WWE இப்போ வரைக்கும் பிளான் பண்ணி வச்சிருக்காங்களாமா. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பிளானை பொறுத்த வரைக்கும் ரோமன் வர்சஸ் ராக் வேல்யூ சாம்பியன்ஷிப்காக நடக்கணும். சப்போஸ் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்காத மாதிரி இருந்துருச்சுன்னா ரோமன் வர்சஸ் ஒபாஃபெமே புக் பண்ணி விட்டுறலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா WWE பேக்கப்பாவோ ஒரு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருக்கதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரிங்காண்டா ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் சாம்பியனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஒபாஃபெமேவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் வின்னும் மட்டும் எடுத்துட்டாரு. அண்ட் ஆல்சோ பெரிய லூஸ்க்கு அப்புறமாவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸ் தானே தோத்தார், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக இது ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ரொம்ப நாளாக ஹைப் பண்ணிட்டு இருக்கானுங்க ஸோ ராக் வர்சஸ் ரோமன். ஸோ எப்படா நடக்கும்ன்ற மாதிரி தான் எனக்கு இருந்துருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் அவனுங்க வச்சு முடிக்காம ஒரு லாங் டர்ம் ஸ்டோரியிலனா இதை எனக்கு தெரிஞ்சு பண்ணணும். ஸோ கோடி வர்சஸ் ரோமன் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டர்மா பில்ட் பண்ணாங்கல்ல. ஸோ அதே மாதிரி ராக் வர்சஸ் ரோமன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் டர்மா பில்ட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ சாம்பியன்ஷிப் இல்லைன்னா நல்லா இருக்கும். ஏன்னா சாம்பியன்ஷிப் மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ அங்கேயே நமக்கு தெரிஞ்சு பேர் ரோமன் ரெயின்ஸ் தான் வின் பண்ணுவாருன்ற மாதிரி. சாம்பியன்ஷிப் இல்லாமல் நார்மல் சிங்கிள்ஸ் மேட்சை வச்சு புக் பண்ணாங்கன்னா இன்னமும் ஹைப்பாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு ப்ராப்பர் ஸ்டோரியிலனா பண்ணால் ரொம்ப ஐகானிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அடுத்த தடவை நம்ம ஹைலைட்ஸ் எடுத்து பார்த்தா கூட அந்த அளவுக்கு மெமரபுளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். இதை மட்டும் தயவு செஞ்சு சொதப்பிராது. இதோட சான்சினாவோட ரிட்டையர்மெண்ட் டூர் பண்ண மாதிரின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்து இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணிருங்க. ஆல்சோ ஸ்டே சேஃப்.